வெல்கம் டு தி விசில். வெப்பன் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கலியுகமே ஆரம்பமாக போகுது. குகன் சென்னியப்பன் டைரக்ட் பண்ணியிருக்கிற இந்த படத்துல சத்யராஜ், வசந்த் ரவி, ராஜீவ் மேனன் இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. மில்லியன் ஸ்டுடியோ சார்பா MS மன்சூர் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காட்டையும் மற்ற இயற்கை வளங்களையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிற ஒரு பிளாக் சொசைட்டி குரூப், அவங்க கிட்ட இருந்து இயற்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹியூமன். இந்த ரெண்டு குரூப்புக்கு நடுவுல ஏன் எதுக்குன்னு தெரியாம மாட்டிக்கிட்ட ஒரு யூடியூபர், இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் இந்த வெப்பன் படத்தோட கதை. ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த படம் பத்தின ஒரு பெரிய டாக் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பயங்கரமான பிரம்மாண்டமான பொருட்செலவுல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு சூப்பர் பவர், சூப்பர் ஹியூமன்ஸ் பத்திலாம் இந்த படத்துல பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சத்யராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லீட் ரோல் பண்றாரு. அதுவும் கொஞ்சம் சூப்பர் பவர்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாசான ரோல்ல பண்றாரு. ட்ரைலர்லாம் பார்க்கும்போது சூப்பர் ஹீரோ, சூப்பர் பவர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்ல எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்வல் டைப் ஆஃப் படத்தை வந்து தமிழ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரைலர் பார்த்து முடிச்சதும் எனக்கு தோணுன விஷயம் இதுதான். ஒன்னு, இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பயங்கர பேங்கான ஒரு ஹிட் ஆகணும். தமிழ் சினிமால ஒரு பெஞ்ச்மார்க் ஃபிலிமா இது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி படங்கள் நிறைய ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மார்வல் சீரிஸ் மாதிரி தமிழ்லயுமே இந்த கேரக்டர்ஸ் வச்சு நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அல்லது இதுல காட்டுற விஷயங்கள் நமக்கு பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா படம் சுத்தமா அவுட். எந்த வகையிலுமே இம்ப்ரெசிவா இல்லாத ஒரு படமா இது இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இல்லாம அந்த மிடில் லெவல்ல வந்து ஒரு டிஃபரெண்டான அட்டெம்ப்ட், நல்ல ட்ரை அப்படிங்கிற மாதிரியான லெவல்ல இந்த படம் இருக்காது அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த ரெண்டுல படம் என்ன கேட்டகரியில வருது அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். படத்தோட பிகினிங்ல ஒரு சூப்பர் ஹீரோக்கான அந்த பின் கதை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. 1942ல சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அப்ப வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து இன்னும் ஆயுதங்கள் நமக்கு அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனிக்கு போறாரு ஹிட்லரை மீட் பண்றதுக்காக. சுபாஷ் சந்திர போஸ் கூட அவரோட ஃப்ரெண்ட் செலியன் அப்படிங்கிறவரையும் கூட்டிட்டு போறாரு. ஹிட்லரும் சுபாஷ் சந்திர போஸை பார்த்ததுக்கு அப்புறம் கட்டி தழுவி நான் உங்களை ரொம்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு என்கிட்ட இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்கள் சொல்றாரு. அதுல ஒண்ணுதான் சூப்பர் சோல்ஜர் சீரம். அந்த ஊசியை ஒருத்தவங்களுக்கு போட்டோம்னா அவங்களுக்கு அசுர பலம் வந்துடும், பயங்கரமா அழிக்க முடியாத ஒரு சக்தி வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு சுபாஷ் சந்திர போஸ் வந்து இல்ல, இது எங்களுக்கு வேணாம், இதை கொண்டு போனா இது எங்க நாட்டே அழிச்சிரும், அந்த அளவுக்கு இது டேஞ்சரஸ் ஆனது, இது எங்களுக்கு வேணாம்னு சொல்லிடுறாரு. ஆனா அவர் கூட போன அவரோட நண்பர் செலியன் வந்து சுபாஷ் சந்திர போஸுக்கே தெரியாம அந்த சூப்பர் பவர் சீரமை வந்து கொஞ்சமா எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த சீரம் பெருசா தேவைப்படல. பட் ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தேவைப்படும் போது அந்த சீரமை வந்து தன்னோட மகனுக்கு செலுத்தி அவனை காப்பாத்துறாரு. அதோட கட் பண்ணி படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க காட்டின விஷயங்கள் வந்து நமக்கு உடன்பாடு இருக்கா, கன்வின்சிங்கா இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஓகே, ஒரு சூப்பர் ஹீரோ உருவாக்குறதுக்கான ஒரு சூப்பர் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை ஒருத்தருக்கு கொடுத்தாச்சு, அவர் எப்ப வேணா வெளியில வருவாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை போட்டு படத்தை ஆரம்பிச்சது நமக்கு கொஞ்சம் கியூரியஸா தான் இருந்துச்சு. அப்படி படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஆய்வகம் இருக்குது, நியூட்ரினோ அல்லது ஏதோ ஒரு சோதனை நடந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அங்க போலீஸ் வசந்த் ரவியை பாக்குறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் அவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும் அல்லது அவர் ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவரா இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையின் மூலமா பிளாக் சொசைட்டி அப்படின்னு ஒரு குரூப் இருக்கதும், அவங்க வந்து இயற்கை வளங்களை அழிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும், அந்த பிளாக் சொசைட்டி குரூப்பை சேர்ந்தவங்க தொடர்ந்து சமீப காலமா மர்மமான முறையில் இறந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் வெளியே வருது. பிளாக் சொசைட்டிங்கிறவ யாரு, அவங்க என்ன மாதிரி வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எதனால அந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாம் ஒருத்தரா இறந்துகிட்டு இருக்காங்க, அந்த கொலைகளுக்கும் இந்த சூப்பர் பவர் இருக்கக்கூடிய சூப்பர் ஹியூமனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா, எந்த சம்பந்தம் இல்லாம வசந்த் ரவி எதுக்காக காட்டுக்குள்ள போனாரு, வசந்த் ரவிக்கும் பிளாக் சொசைட்டிக்கும் சூப்பர் பவர் கண்ட அந்த சூப்பர் ஹியூமனுக்கும் என்ன தொடர்பு, இதெல்லாம் தான் வெப்பன் படத்தோட மீதி கதை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பத்துல அந்த சூப்பர் ஹீரோ அல்லது சூப்பர் ஹியூமன் அதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த இன்ட்ரோ ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்ல அப்படினாலும் அதுல இருந்து படம் வேற எங்கேயாவது டிராவல் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எந்தவித சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்தல, மாறா சலிப்பை தான் கொடுத்துச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசிடலாம். ஃபர்ஸ்ட், சத்யராஜ் சார் அவரோட லுக்குக்கும் அவரோட கேரக்டருக்கும் பயங்கரமா செட் ஆயிருக்குது. நிறைய பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கறத வந்து அவ்வளவு தூரம் கன்வின்சிங்கா பண்ணியிருக்காரு. அதுக்கு அவரோட அந்த லுக்கும் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸுமே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில காட்சிகளை பார்க்கறதுக்கு ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்காருன்னே சொல்லலாம். குறிப்பா அந்த இன்டர்வல் ஃபைட் சீக்வன்ஸ், இன்டர்வல்ல தான் ஒரு அறிமுகமே ஆகிறாரு. அது வரைக்கும் படத்துல ஒரு ஸ்கிரீன்ல வரவே இல்லை. ஆனா அந்த ஒரு காட்சியில அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் சரி, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி, எல்லாமே ரொம்ப எக்ஸலென்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தோட ஒன்லைன் பத்தி சொல்லும்போது, அந்த இயற்கை அழிக்கிறாங்க, அதை காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திரும்ப திரும்ப எத்தனை படத்துல இதை காட்டுவீங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் ஓரளவுக்கு பேசிக் ஒன்லைனா நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா பிளாக் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய ஆட்கள் சேர்ந்து அந்த அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. ராஜீவ் மேனன் தலைமையில 9 பேர் இருக்கக்கூடிய ஒரு குழுவா அவங்க இருக்காங்க. சரி, அந்த டீம் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்தடுத்து அவங்க எல்லாமே செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த டீமுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எதுவுமே நமக்கு பெருசா கன்வின்சிங்காவே இல்ல. அடுத்ததா படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்குமே கேரக்டர் அறிமுகம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் KGF மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. KGF மாதிரி அவன் வந்தான், நின்னா, அடிச்சான் அப்படிங்கிற மாதிரி பயங்கர பில்டப் சீக்வன்சஸ் எல்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அது எதுவுமே நமக்கு பெரிய சுவாரஸ்யத்தை
சுவாரஸ்யத்தை கொடுக்கல. ஒரு விஷயம் பத்தியும் ஒரு கேரக்டர் பத்தியும் தொடர்ந்து யாராவது பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய இரிட்டேஷனை தான் கொடுத்துச்சு. அடுத்ததா படம் ஆரம்பிச்சப்போ ஃபர்ஸ்ட் அந்த வசந்த் ரவி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அப்ப வந்து அவர்கிட்ட உண்மையை வர வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு சீக்ரெட்டான ஒரு ஆபீசரை கூட்டிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆபீசர் தன்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண மாட்டேங்கிறாரு, மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ரோபோட்டிக் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்காரு. அப்பதான் படம் ஆரம்பிக்குது. படத்துக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இந்த கேரக்டரே அங்க போனாங்க, அவருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல தான் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகுது. அப்படியான சிச்சுவேஷன்ஸ்ல அந்த கேரக்டர் வந்து ஒரு மாஸ்க் மேன் மாதிரி வச்சுட்டு அவருக்கு ஒரு ரோபோட்டிக் வாய்ஸ் கொடுத்துட்டு அந்த மெக்கானிக் வாய்ஸ் பேசுறது கூட சரியா புரிய மாட்டேங்குது. அது ரொம்ப ரொம்ப ஒரு பேட் சாய்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா பொதுவா தன்னோட முகத்தையும் குரலையும் மறைச்சிக்கிட்டு பேச வேண்டியவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சைக்கோ கில்லரா இருக்கலாம், இல்ல ஒரு ராபரி கேங்கோட கேங் லீடரா இருக்கலாம். இந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்டையும் விக்டிம் கிட்டையும் தன்னோட ஐடென்டிட்டி வந்து ரிவீல் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருப்பாங்க. அதுல ஒரு லாஜிக் இருக்கு, அவங்க மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்கன்ட்டு. ஆனா ஒரு விசாரணை கைதியை விசாரிக்க வேண்டிய அதிகாரி எதனால அப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. மொரோவர் அந்த விஷயங்கள் நமக்கு சரியா கன்வேவும் ஆகல. அவர் ஏன் அப்படி இருந்தாரு அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிபிகேஷன் வந்து கிளைமேக்ஸ்ல ஒன்று கொடுக்குறாங்க. பட் அதுவும் நமக்கு கன்வின்சிங்கா இல்ல. ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேசிக் ஐடியாவை இவங்க எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து இவங்க ஸ்கிரீன் பிளேவா டெவலப் பண்ணிருக்கிறது அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கா இல்ல. அதே போல எக்ஸிகியூஷன், இந்த படத்துல இருக்கிற காட்சிகளை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க, பெரிய பொருட்செலவு பண்ணிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஒரு காட்சியும் எந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு எங்கேஜிங்காகவும் கன்வின்சிங்காகவும் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்பவே பெரிய கேள்விக்குறி தான் எழுது. மாத்தி மாத்தி பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கேரக்டர் வரும்போதும் அந்தந்த கேரக்டர் பத்தின பில்டப்ஸ் போய்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்ல, நிறைய காட்சிகள்ல தேவையில்லாத எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் ஷாட்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு சீன்ல நம்ம ஒரு டைட் க்ளோஸ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கேரக்டரோட எமோஷன்ஸ் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணணும், இல்ல அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வைக்கலாம். அந்த மாதிரி இல்லாம ஏகப்பட்ட காட்சிகளுக்கு வந்து தேவையில்லாம டைட் க்ளோஸ் வச்சிருக்காங்க. டைட்னா ரொம்ப டைட், பாதி முகம் கூட தெரியலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலே அந்த சீன்ல நடக்க வேண்டிய டிராமா வந்து நமக்கு சரியாவே கன்வே ஆகல. அதே போல இந்த பில்டப்ஸ் பத்தி சொன்னப்போ சத்யராஜ் அவர்களோட இன்டர்வல் ஃபைட் சொன்னல, அந்த ஃபைட் நம்ம பார்த்துட்டோம். அவர் நிறைய பேர் அடிக்க வராங்க, அவங்கள சத்யராஜ் அவர்கள் எப்படி அடிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஃபைட்டா நம்ம பார்த்துட்டோம். இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல அடி வாங்கின ஒரு கேரக்டர் இன்னொருத்தர் கிட்ட ஃபோன் பண்ணி அதே விஷயங்களை திரும்ப சொல்றாரு. வந்தான் சார், பார்த்தான் சார், அடிச்சான் சார், புல்லட்ல அங்க சுட்டான், அவன் மேல எதுவுமே படல, படாமலே கீழே விழுந்துருச்சு, அவன் பார்த்தாலே எல்லாம் மூவ் ஆகுது. இந்த மாதிரி நம்ம விஷுவலா பார்த்த ஃபைட்டை திரும்ப டயலாக்ல கன்வே பண்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் படத்துல பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல. அதே போல அந்த இன்டர்வல் ஃபைட்டுக்கு அப்புறம் தானியாக்கும் வசந்த் ரவிக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷன், தானியா ஒரு 10-20 பேர் கொல்ல வராங்க, அவங்கள்ட்ட இருந்து சத்யராஜ் அவர்கள் தான் காப்பாத்துறாரு. அவர் ஒரு செகண்ட் லேட்டா வந்திருந்தா அவங்க உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க, செத்து போயிருந்திருப்பாங்க. அப்படி உயிர் பொழிச்சு வந்தவங்க சத்யராஜை பத்தி திட்டிட்டு இருக்காங்க, அவனை நம்ம பிடிக்கணும், கொல்லணும், போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உன் உயிரை தானே காப்பாத்திருக்காங்க, எதுக்கு அப்படி பேசணும், அந்த கேரக்டர் ஏன் அப்படி பேசுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது நமக்கு. அதுக்கு வசந்த் ரவி அவங்க கிட்ட இல்ல இதுல நிறைய விஷயங்கள் இருக்காது, உனக்கு புரியாது அப்படின்றாங்க. அதுக்கு தானியா வந்து இல்ல நீ செல்ஃபிஷாவே யோசிச்சுட்டு இருக்கிற, நான் சொல்றது உனக்கு புரியாது அப்படின்றாங்க. பாக்குற நமக்கு தான் இல்ல புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்ததான் இந்த படத்துல 2 பேருக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கு. அதுல ஒரு கேரக்டர் இன்னொருத்தரை பார்த்து சொல்லுது, இல்ல நீ இந்த பவரை வந்து இயற்கையை காப்பாத்துறங்கிற பேர்ல மனுஷங்களை அழிக்க யூஸ் பண்ற, நான் உன்னை அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்படி சொன்ன கேரக்டர் தான் இதுக்கு முந்தின சீன்ல 20 பேர் அடிச்சு கொண்டிருக்கும். இப்படி லாஜிக்கே இல்லாம கன்வின்சிங்கா இல்லாம நிறைய காட்சிகள் இந்த படம் முழுக்க இருக்கு. மொரோவர் இந்த படத்துல நிறைய கொலைகள் நடக்குது, நிறைய பேர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுது, நிறைய சீரியஸான காட்சிகள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இருந்தாலும் நமக்கு வந்து அந்த கேரக்டரோட ஜஸ்டிபிகேஷன் சரியான அளவுல வந்து சேராததுனால அந்த விஷயங்கள் நமக்கு எந்த பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தல. அடுத்ததா வசந்த் ரவி நல்ல கேரக்டர், நல்லா தான் பண்ணியிருக்காரு. நிறைய ரிஸ்கியான படங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடியவர், எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் அதுல இருக்க கேரக்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணக்கூடியவர் தான். பட் இந்த படம் அவருக்கு பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல. ஒண்ணு இந்த படத்தை இந்த ஐடியாவை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பட்டணத்தில் பூதம் மாதிரியான குழந்தைகள் அல்லது குழந்தைகள் மைண்ட் செட்ல இருந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா எடுத்திருந்திருக்கலாம். இல்ல சீரியஸான ஃபிலிமா தான் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள என்ன கதை அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு சுவாரஸ்யமான படமா அமைஞ்சிருக்கும். இது ரெண்டும் இல்லாம ஹிட்லர், ஜெர்மனி, சூப்பர் பவர் சீரம், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சூப்பர் பவர், சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய பவர், ராமாயணத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஏன் சூப்பர் ஹீரோஸ் ஆனாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு திடீர்னு காட்டை அழிக்கிறாங்க, இயற்கை அழிக்கிறாங்க, அதை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரான் திட்டம் அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் காஞ்சனால வர மாதிரி பேய்க்கு சண்டைங்கிற மாதிரி 2 சூப்பர் பவர் சண்டை போட்டுக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ், கடைசியில சுத்தமா ஒட்டாத ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை உள்ள கொண்டு வந்ததுனாலே இந்த படம் நம்மள பெரிய அளவுல சுவாரஸ்யப்படுத்தல. திஸ் இஸ் ஆல் அபவுட் வெப்பன் மூவி. நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா படம் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.